ஸ்டாலினை போன்ற ஒரு முதலமைச்சர் வேண்டும் என்று மற்ற மாநில மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பெருமிதம். மும்மொழி கொள்கை என்பது தென் மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொள்கை. ஒன்றிய அரசு செய்து வருவது கேவலமான ஒன்று எனவும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடும் விமர்சனம். கட்டாய பாடமாக மூன்றாவது மொழியை கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிவகங்கை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் காத்து சிதம்பரம் கருத்து. சென்னை மாநகராட்சி மண்டலங்களின் எண்ணிக்கை 15 இருந்து 20 உயர்வு. புதிதாக உருவாக்கப்பட்ட மண்டலங்களின் பெயர்கள் வெளியீடு. நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு வரும் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தின் விசாரணைக்கு வருகிறது. அதிமுகவோடு போட்டி போடும் அளவிற்கு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் வாய்ப்பும் கிடையாது, இடமும் கிடையாது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. திமுக கூறுவது போல் மத்திய அரசு இந்தியை திணிக்கவில்லை என்று கூறினார். விருப்பப்படுபவர்கள் மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் கூறியுள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. கடலூரில் வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க ஜிபே மூலம் லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து காவலர் பணியிடை நீக்கம் செய்து கடலூர் எஸ்பி உத்தரவு. தருமபுரி அருகே அரசு பள்ளியில் நடந்த சாதி தீண்டாமை கொடுமையை பள்ளி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. கண்டனம் தெரிவித்து மாணவர்கள் சாலை மறியல். சீமான் வீட்டு பாதுகாவலர் மற்றும் ஊழியருக்கு ஒரு வழக்கில் ஜாமீன். சென்னை சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் அருகே விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம். பெண்ணின் உடலுக்கு அரசு மரியாதை. மத்திய பாஜக அரசு தமிழர்களை இரண்டாம் தர மக்களாக பார்க்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1.84 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு தகவல். பீகாரில் 15 வருட வாகனங்களை போன்று 20 ஆண்டு கால என்டிஏ அரசு அகற்றப்பட வேண்டும். தேஜஸ்வி யாதவ் விமர்சனம். உத்தரகாண்டில் ஏற்பட்ட பயங்கர பனிச்சரிவில் சிக்கிய 57 தொழிலாளர்களில் 49 பேர் உயிருடன் மீட்பு. எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரம். அமெரிக்காவுடனான உறவை சரி செய்ய முடியும். ஜெலன்ஸ்கி நம்பிக்கை. பதினான்காவது குழந்தைக்கு தந்தையான எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்தார். ட்ரம்ப் முகத்தை நாள்தோறும் பார்க்க விரும்பவில்லை. அமெரிக்காவை விட்டு வெளியேறி நியூசிலாந்தில் குடியேறப் போகிறேன். பிரபல ஹாலிவுட் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் பேட்டி. இங்கிலாந்துக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டி. அபார வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அரையிறுதிக்கு தகுதி. பொய்யான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் அப்பாவி ஆண்களை சிக்க வைக்கும் பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. 2022 உக்ரைன் எந்த ஆதரவும் இல்லாமல் இருந்தது என ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் கூறியதுதான் அவர் சொன்ன பொய்களில் மிகப்பெரிய பொய். ரஷ்யா விமர்சனம். களத்திலும் களத்திற்கு வெளியேயும் உண்மையான உத்வேகத்தை கொடுக்கக்கூடியவர் விராட் கோலி. பாகிஸ்தான் வீரர் அஃப்ரார் அகமது புகழாரம். நாளை நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை. ஒரு நாள் அரங்கில் விராட் கோலி களமிறங்கும் 300வது போட்டி.